வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று விமானத்தில் அமெரிக்கா பயணம். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை உட்பட தொழில்துறை நிர்வாகிகள், தொழில் அதிபர்களுடன் சந்திப்பு. அமெரிக்க வாழ் தமிழர்களையும் சந்தித்து உரையாற்றுகிறார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அமெரிக்கா புறப்படுவதையொட்டி அண்ணா அறிவாலயத்தில் மூத்த அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி அறிவுரை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரதமர் மோடி பேச்சு. உக்ரைன், வங்கதேச, இந்துக்கள், குவாட் உட்பட பல்வேறு உலக விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. இருதரப்பு உறவை மேலும் மேம்படுத்தவும் உறுதி. டெலிகிராம் சமூக வலைதள செயலி இந்திய சட்டங்களை மீறியதா என ஆராய முடிவு. விதிகளை மீறியது உறுதியானால் தடை விதிக்க வாய்ப்பு. திரிபுராவில் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கால் 31 பேர் பலி, 17 லட்சம் பேர் பாதிப்பு. நிவாரண முகாமில் 1 லட்சம் பேர் தங்க வைப்பு. மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக முதல்வர் மாணிக் ஷாவிடம் பிரதமர் மோடி, அமித்ஷா உறுதி. ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் சுமூக தொகுதி உடன்பாடு. தேசிய மாநாடு 51, காங்கிரஸ் 32 தொகுதிகளில் போட்டி. சிபிஎம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேசிய சிறுத்தைகள் கட்சிக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கீடு. 5 தொகுதிகளில் நட்பு ரீதியான போட்டி. ஜம்மு காஷ்மீர் ஆன்மாவை அழிக்க பாஜக முயற்சி. இந்தியா கூட்டணி காப்பாற்ற போராடுகிறது. நாம் வெற்றி பெறுவோம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் 18 பேர் கொண்ட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது தேசிய மாநாட்டு கட்சி. காலையில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு உட்கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பால் உடனடியாக பாஜக வாபஸ். கேதார்நாத் கோவில் பிரம்மாண்ட மாதிரியை டெல்லியில் கட்டும் திட்டம் ரத்து. அசல் கோவில் பூசாரிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் முடிவு. குஜராத், மகாராஷ்டிராவில் கொட்டி தீர்க்கும் கனமழை. சூரத், தாமன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. அகமதாபாத் உட்பட தாழ்வான பகுதிகளில் வெள்ளம். பல பகுதிகளுக்கு பஸ், ரயில், விமான சேவைகள் ரத்து. வங்கதேச ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்துடன் ஒப்பீடு. 2020 டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் பாலியல் வன்கொடுமை கொலைகள் நடைபெற்றது. நடிகை பாஜக எம்பி கங்கனா ரணாவத் தடாலடி கருத்துக்கு கட்சிகள் கடும் எதிர்ப்பு. நடிகை கங்கனாவுக்கு கட்சி கொள்கைகள் குறித்து பேச எந்த அதிகாரமும் இல்லை. எதிர்காலத்தில் இதுபோல பேசக்கூடாது. பாஜக தலைமை வாய்ப்பூட்டு. மோதல் முற்றுகிறது. மும்பை சம்பாஜி நகரில் சிவசேனா பாஜக தொண்டர்கள் கடும் மோதல். கட்சி உள்ளூர் நிர்வாகிகள், தொண்டர்கள் இரு தரப்பினர் மீது 60 வழக்குகள் பதிவு.
சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து மக்களை குழப்பி முதலை கண்ணீர் வடிக்கிறார் ராகுல் காந்தி. மத்திய மந்திரி ராஜீவ் ரஞ்சன் சிங் தாக்கு. பிரதமர் மோடி கடற்படை கொண்டாட்டத்தின் போது மகாராஷ்டிராவில் திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை காற்றுடன் கூடிய கடும் மழையால் கீழே சரிந்து விழுந்து நொறுங்கியது. கடற்படை அரசியல் கட்சிகள் ஆழ்ந்த கவலை வெளியீடு. ஜார்க்கண்டில் திருப்பம். வரும் 30ஆம் தேதி பாஜகவில் இணைகிறார் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன். டெல்லியில் அமித்ஷாவுடன் சந்திப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் என்னிடம் நான் இந்துவா என சான்றிதழ் கேட்டது. வீடியோ வெளியிட்டு நடிகை நமிதா புகார். பிரபலங்கள் வெளிநாட்டவர்கள் வரும்போது இது வழக்கமான நடைமுறை என கோவில் நிர்வாகம் விளக்கம். பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாடு பாஜக செயல் திட்டத்தை முருகன் பெயரால் செயல்படுத்தும் மாநாடு. ரவிக்குமார் எம்பி கண்டனம். சிபிஎம் கண்டித்து அறிக்கை விட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு. தமிழர் அல்லாத முருகனுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டது ஏன்? தமிழிசை, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோருக்கு ஏன் வழங்கவில்லை? சீமான் அடுத்த சர்ச்சை. புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினி பேச்சுக்கு துரைமுருகன் எதிர்ப்பு. நகைச்சுவைத்தான், பகைச்சுவை அல்ல என சமாதானம். என்ன சொன்னாலும் அவர் என் நண்பர் என்று ரஜினி கருத்து. தொடரும் எடப்பாடி அண்ணாமலை மோதல். தவழ்ந்து காலில் விழுந்த பதவி வாங்கியவன் நான் அல்ல என மீண்டும் தாக்கு. ஆளுமை மிக்க தலைவர் எடப்பாடியை விமர்சிக்க அண்ணாமலைக்கு தகுதி கிடையாது. KP முனுசாமி பதிலடி. நாகரிகமாக விமர்சிக்க தமிழிசை அறிவுரை. திமுக MP தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் சென்னை சிறப்பு கோர்ட்டில் இன்று எடப்பாடி பழனிசாமி ஆஜர். சுங்கச்சாவடிகளின் கட்டணம் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உயர்த்தும் மத்திய அரசின் முடிவுக்கு திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு. கோவை, திருச்சியில் கலைஞர் நூற்றாண்டு நூலக கட்டுமான பணிகள் விரைவில் தொடக்கம். உள்நாட்டு முதலீடுகளையே தக்க வைக்க முடியாத முதலமைச்சர் உலக முதலீடுகளை ஈர்க்க பயணம் மேற்கொள்வது வேடிக்கை. அமமுக தலைவர் தினகரன் திடீர் தாக்கு. செப்டம்பர் 14ஆம் தேதி வரை கட்டணமின்றி ஆதார் அட்டையை புதுப்பிக்க அவகாசம். myAadar.uidai.gov.in என்ற இணையதளத்திலும் புதுப்பிக்கலாம் என ஆதார் ஆணையம் அறிவிப்பு. குடும்பத்தினர் குறித்து ஆபாசமாக பதிவிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க திருச்சி SP அளித்த புகாரில் மேலும் 2 கைது.
கோவை கோவில்பாளையம் பகுதியில் விற்பனைக்கு பதுக்கல் ரூபாய் 1,14,400 மதிப்புள்ள 34 கிலோ கஞ்சா சாக்லேட்டுடன் சிக்கிய வட இந்தியருக்கு நீதிமன்ற காவல். காங்கிரஸில் பதவி கேட்டார் ராகுல் காந்தி அறிவுரையின் பேரில் தனி கட்சி தொடங்கியுள்ளார். விஜய் கட்சி கொடி சர்ச்சை ஓயாத நிலையில் பாஜக பிரமுகர் விஜயதாரணி கருத்தால் சலசலப்பு. ரசிகர் கொலை வழக்கில் சிறையில் உள்ள கன்னட நடிகர் தர்ஷன் சொகுசாக இருக்கும் வீடியோக்கள் பரவலால் அதிர்ச்சி. பெல்லாரி சிறைக்கு மாற்றி முதல்வர் சித்தராமையா உத்தரவு. இரண்டு தோல்வியடைந்த திருமணங்கள் ஆகையால் திருமண ஆலோசனை என்னிடம் கேட்காதீர்கள். பாலிவுட் நடிகர் அமீர் கான் பேட்டி. பாலியல் புகாரில் கலக்கலக்கும் மாலிவுட் உலகம். தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் கூறிய நடிகை ரேவதி சம்பத் மீது காவல் நிலையத்தில் சித்திக் புகார். வலிந்து தன்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்ததாக முன்னணி மலையாள நடிகர்கள் முகேஷ் மற்றும் ஜெயசூர்யாவுக்கு எதிராக மலையாள நடிகை மினு முன்னீர் பரபரப்பு குற்றச்சாட்டு. தெலுங்கு நடிகர் விஷ்ணு மஞ்சுவின் கண்ணப்பா புதிய போஸ்டர் வெளியாகி வைரல். இனி வருவது உலக செய்திகள். மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் வேகம் எடுத்துள்ள குரங்கம்மை பரவலை கட்டுப்படுத்த $135 மில்லியன் நிதி தேவை. உலக சுகாதார நிறுவனம் தகவல். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல். 200க்கும் மேற்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் வீச்சில் 3 பலி, 13 பேர் படுகாயம் என அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தில் சங்கிலி தொடர் தீவிரவாத தாக்குதலில் போலீசார் ராணுவ வீரர்கள் உட்பட 73 பேர் பலி. இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது 51 வழக்குகள் போடப்பட்டுள்ளன. தற்போது மேலும் 4 கொலை வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை. மனிதர்களின் முழு உடல் ஆரோக்கியத்தையும் மூக்கு பிரதிபலிப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வழக்கத்திற்கு மாறான வாசனை அல்லது குறிப்பிடத்தக்க மாற்றம், வடிவம் மற்றும் மூக்கின் நிலையை வைத்து உடல் நல பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள முடியும். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.